வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்குற ரெசிபி என்ன, இந்த பச்சைப்பயிர் முட்டை சாதம். அதுவும் அந்த பச்சைப்பயிர் பார்த்தீங்கன்னா முளைக்கட்டிய பச்சைப்பயிர் யூஸ் பண்ணியிருக்கேன். பெரும்பாலும் எல்லாரும் வந்து இந்த வெரைட்டி ரைஸ்ன்னு சொல்லும்போது வீட்டில் தேங்காய், மாங்காய், எலுமிச்சப்பழம், புளி, அப்புறம் வந்து வேறு எதனா காய்கறிகளை போட்டு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பச்சைப்பயிர் வச்சு எத்தனை பேர் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. நாங்கள் எங்கள் வீட்டில் டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் பண்ணலாம் அப்படி சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தோம். அது சூப்பர் ஹிட்டு. அதே ரெசிபி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அந்த ரெசிபி பண்ண உடனே அவங்க அந்த தட்டில் கொட்ட உடனே எல்லோரும் ஒரு கை எடுத்துட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு பிரமாதமாக வந்து சாப்பிட்டு பார்த்து எல்லாரும் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த ரெசிபி வந்து புதுமையாக இருக்கும். அதே டைமில் ரெகுலராக பண்ணுற மெத்தட் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பாருங்கள். இந்த முளைக்கட்டை பச்சைப்பயிர் சாதம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நல்லெண்ணெய் தாளிப்பு தேவையான கொஞ்சமாக ஊற்றுறோம். அந்த எண்ணெய் வந்து சூடு ஆகும்போது கடுகு 1/2 டீஸ்பூன் போடுறோம். இதுக்கப்புறம் பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர் போட்டிருக்கோம், பொடிசாக கட் பண்ணி. இந்த வெங்காயம் போடணுன்னு கொஞ்சம் தாளிப்புக்காக கருவேப்பிலை போடுங்க. இந்த வெங்காயமும் கருவேப்பிலை போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த 2 தக்காளியும் இந்த இடத்துல போடுறோம். இந்த தக்காளி வெங்காயம் வதங்குற பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40% அளவுக்கு வதங்கினா மட்டுமே போதும். ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதாவது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறோம். இது கூட குழம்பு தூளும் யூஸ் பண்ண போகிறோம். இந்த குழம்பு தூள் எப்படி பண்ணுறது சொல்லி நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாவு மிஷினில் அரைச்சி எப்படி பண்ணுறோன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்போம். அதனால் இந்த குழம்பு தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். அதிகமான காரமும் வேண்டாம், அதனால் 1 டீஸ்பூன் குழம்பு தூள் போடுறோம். இந்த குழம்பு தூள் போட்ட பிறகு அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த முட்டையை 5 முட்டையும் உடச்சி போடுறோம். இந்த முட்டை குக் பண்ணுற பக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, இது வெல்டனாக குக் பண்ணக்கூடாது. அப்படி குக் பண்ணால் அந்த சாதமும் பச்சைப்பயிறு இந்த மசாலா இந்த 3ம் சரியாக மிக்ஸ் ஆகாது. அதனால் இந்த முட்டை உடச்சி போட்ட பிறகு 80% குக் பண்ணாவே போதும். அதாவது இந்த மாதிரி பாருங்கள், முட்டை கையில் எடுத்திங்கன்னா லைட்டாக உதிரியாக இருக்கும், அதே டைமில் ஈரத்தன்மை இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், உப்பு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்க. உப்பு நீங்கள் போட்ட பிறகு முளைக்கட்டிய பச்சைப்பயிறு. இந்த முளைக்கட்டிய பச்சைப்பயிறு நான் 100 கிராம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் முளைக்கட்டிய பச்சைப்பயிறு எடுத்திங்கன்னா நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு நல்ல காட்டன் துணியில் போட்டு கட்டி வச்சுருங்க. மறுநாள் நல்லா முளைக்கட்டிருக்கும். அப்படிலாம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க நாட்டாக்கடையிலையும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பச்சைப்பயிறு இந்த உப்புலாம் போட்ட பிறகு அந்த முட்டையோட லைட்டாக மிக்ஸ் பண்ணுறீங்க. இந்த பச்சைப்பயிர் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஒரு 2 செகண்ட் லைட்டாக டாஸ் பண்ணால் மட்டுமே போதும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல ரைஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த மாதிரி பக்கம் வந்த பிறகு இப்போ வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல நீங்கள் பாஸ்மதி ரைஸும் யூஸ் பண்ணலாம், இல்லை பொன்னி ரைஸும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ என்கிட்ட பாஸ்மதி ரைஸாக இருக்குது. இந்த ரைஸ் குவான்டிட்டி எந்த அளவுக்கு போடலாம் பார்த்தீங்கன்னா, இந்த முட்டையும் பச்சைப்பயிர் வந்து 60% இன்னும் 40% தான் ரைஸ் இருக்கணும். அதிகமான ரைஸ் இருந்தால் நல்லா இருக்காது, முட்டை தான் அதிகமாக இருக்கணும், முட்டையும் பச்சைப்பயிரும். சரிங்களா? ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிட்டு அந்த ரைஸ் வந்து வெல்டனாக இருக்கணும். அதே டைமில் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் முட்டை பச்சைப்பயிர் ரைஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரைஸு தனியாக, முட்டை தனியாக, பச்சைப்பயிர் தனியாக இருந்தால் நல்லா இருக்காதுங்க. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபி எப்படி பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வீட்டில் டக்குன்னு பண்ணி பாருங்கள். அதிகபட்சம் ரெசிபி பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் தான். என்னங்க, இந்த பச்சைப்பயிறு முட்டை சாதம் எப்படி பண்ணுறது தெரிஞ்சிருக்கோம்ல, டக்குன்னு பண்ணலாம். அதிகபட்சம் நீங்கள் வீட்டில் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ரெடி பண்ணுறது பொருள் மட்டும்தான் ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் டைம் எடுக்கும். ஆனால் டாஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் டாஸ் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸி ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பர்டிகுலராக அந்த குழம்பு தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த குழம்பு தூள் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் எல்லாமே கொடுக்கும். தனி மிளகாய் தூளும் தனியாக போடலாம். உங்களோட பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுருங்க. சரிங்களா? இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். See you, bye, take care.